கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த நாளிலே அவருக்காக நாம் காத்திருப்போம். இந்த நாளிலே கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறதான காரியம், நான் பரிசுத்தர், ஆகவே நீங்கள் பரிசுத்தராயிருங்க. நம்முடைய தேவன் பரிசுத்த தேவன், அசுத்தத்தின் தேவன் அல்ல. லேவியராகமம் புத்தகத்திலே பார்க்கின்ற பொழுது அவர் பரிசுத்தத்தை குறித்து பல இடங்களில் சொல்லுகிறார். குறிப்பாக 20ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்ற வேளையில அவர் ஆலோசனைகளையும் கொடுத்துவிட்டு எப்படி இருக்க வேண்டும், கர்த்தருக்கு பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று ஒரு பட்டியலை குறித்துவிட்டு அவர் சொல்லுகிறார், ஆதலால் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராயிருங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். அதோடு கூட என் கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற தேவன். நான் ஒரு பரிசுத்தமான தேவன் என்று சொல்லுகிறார். இந்த உலகத்தில் பார்க்கும் பொழுது நம்முடைய தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நம்முடைய தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கு என்று அழைத்திருக்கிறார். ஆகவே அவருடைய ஜனங்களாகிய நாம் பரிசுத்த ஜாதியாக காணப்படுகிறோம். புதிய ஏற்பாட்டில் பேதுரு நிறுவத்தில் நம்மை பரிசுத்த ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்று சொல்லுகிறார், பரிசுத்த ஜாதி என்று சொல்லுகிறார். ஆகவே நாம் விசேஷித்தவர்கள். இந்த வசனத்துல 26ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது, கர்த்தராகிய நான் பரிசுத்தராயிருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாயிருங்க. ஒரு பரிசுத்தமான தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் பரிசுத்தம். ஒருவேளை நம்ம சொல்லலாம், ஐயா நான் பரிசுத்தமாக இருக்க முடியவில்லையே, என்னுடைய வாழ்க்கையில் அநேக அசுத்தங்கள் காணப்படுகிறதே என்று நீங்கள் அங்கலாய்க்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நமக்கு தேவன் கொடுக்கிறதான ஒரு வார்த்தை நம்ம சொன்னால், நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை பரிசுத்தப்படுத்தக்கூடியதான ஒரு காரியம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தினாலே உங்களையும் என்னையும் மீட்டு கொண்டு தம்முடைய ரத்தத்தை சிந்தி உங்களை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். ஆகவே நாம் சத்துரு நம்மை சொல்லலாம், நீ அசுத்தமாயிருக்கிறாய், பாவத்தில் இருக்கிறாய், உனக்கு எந்த விதமான வழி கிடையாது, நீ ஒரு நிச்சயமற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறான்னு சொல்லலாம். ஆனாலும் கூட தேவன் சொல்கிறார், நான் உங்களுடைய தேவன், நான் பரிசுத்தராயிருக்கிறேன், ஆகவே நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்கள், உங்களை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நான் பரிசுத்தமாயிருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆகவே அந்த பரிசுத்த தேவன் இந்த நாளிலே நாள் முழுவதும் நம்மோடு கூட இருப்பாரா? அவரை நாம் நோக்கி பார்ப்போம். அவர் நம்மோடு கூட இருக்க அவரை நோக்கி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த வேளையில கூட நீங்க இந்த பரிசுத்தத்தை குறித்து சொல்லுகிற வேளையில நீர் எவ்வளவு மகத்துவமான பரிசுத்த தேவன் ஐயா. நீர் பரிசுத்தர் 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 என்று தேவதூதர்கள் ஆண்டவரே சொல்லியிருக்கிறார்கள். அதன்படியாக நாங்களும் உம்மை சார்ந்த மக்களாக இருக்கிறபடினாலே, உம்முடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே பரிசுத்தத்திலே வாழ நீங்க கிருபை செய்யுங்க. எல்லா அசுத்தத்தையும் எடுத்து கொடுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு பரிசுத்தமான ஒரு நாளாக நமக்கு அமையட்டும்.